ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 11 மாதங்களும் நம்மை தம்முடைய கண்மணியைப் போல் காத்து வழிநடத்தி இந்த புதிய மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கின்ற தேவனுக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் பேச இருக்கின்ற வார்த்தை, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்படியாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களுக்கு செய்த வல்லமையான காரியங்களை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து துதித்து பாடின பாடல் இது. தேவனுக்கு பிரியமான ஜனமே, இந்த நாளில் கூட நாமும் இந்த தேவனை துதித்து பாட அழைக்கப்படுகிறோம். அவர் பாராட்டின கிருபைகள், நமக்கு அருளின எண்ணுக்கடங்காத ஆசீர்வாதங்கள், இவை எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து, தேவனை உம்மை போல வேற தெய்வம் இல்லை என்று உணர்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு ஜனங்களாக கர்த்தர் அவர்களுக்கு எத்தனை அற்புதங்களை செய்து செங்கடலை இரண்டாக பிரித்து அந்த செங்கடலை தரையாக மாற்றி நடக்க செய்து, அதே செங்கடலிலே அவர்களுடைய எதிரியாகிய எகிப்தியரை செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். ஆமென். நாமும் நமக்கு எதிராக செயல்படுகின்ற எத்தனையோ கிரியைகள், வியாதியின் கிரியைகள், கடன் தொல்லையின் கிரியைகள், தடைகளின் கிரியைகள், சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடித்து அவரே உங்களோடு இருக்கிறார் என்பதை காண்பித்து வந்த இந்த தேவனை துதிப்போமா? இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் தேவனை துதிக்கின்ற மாதமாய் மாறும்படியாக துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற தேவன், நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பல அற்புதங்களையும் கிரியைகளையும் கண்டு, இவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று உங்களுடைய வாழ்க்கையின் மூலியமாக, என்னுடைய வாழ்க்கையின் மூலியமாக கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்க போவதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கரம் நம்மோடு இருந்து அவர் நம்மை நடத்துவதை மற்றவர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்த இவர்களை போல கர்த்தரால் ஆசீர்வாதம்